எப்படியும் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான், மார்ச் 31க்கு அப்புறம் தான் நியூ டாக்ஸேஷன் ரூல்ஸ் வந்த அப்புறம் தான் நமக்கு ஒரு சரியான பாதை மார்க்கெட் எந்த சைடு போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். மார்க்கெட் கன்சிஸ்டன்டா ஏறிச்சு அப்படின்னு சொன்னா கோல்டோட விலை ஏறுறது அப்படியே நின்றுடும். கொஞ்ச நாள் பிளாட்டா இருக்கும் அண்ட் தென் ஸ்லோவா ஏறும். இப்போ மார்க்கெட் எதுவுமே ஆகல, மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா கோல்டோட விலை நல்லா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இந்தியாவில் இருக்க எக்கனாமிக் ஸ்லோ டவுன், அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் விதிச்சிருக்கிற இம்போர்ட் டாக்ஸேஷன், இது எல்லாத்தையுமே பார்த்தா தற்போதைக்கு மார்க்கெட் எப்படியும் ஏறுறதுக்கான வழிகள் தென்படலை. ஸோ நாம இப்போதைக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். யாரால கோல்டு பிசிக்கலா வாங்க முடியுமோ வித் செய்கூலி சேதாரம் தாராளமா பிசிக்கலா வாங்கி வச்சுக்கோங்க. அது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே நீங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு கோல்டு பீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த கோல்டு பீஸை நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதுதான் அடுத்த இன்னொரு 4 or 5 monthsல மார்க்கெட் இறங்கிட்டு இருந்ததுன்னா கோல்டு 80,000 வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு.